ஹாய் மணிதாஸ் அண்ட் மணிதீஸ், வெல்கம் டு முக்கை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சைக்காலஜி யூனிட் 9 மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் மன நலமும் மன நலவியலும்ல இருந்து 100 இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி சைக்காலஜியில் யூனிட் 1ல இருந்து யூனிட் 8 வரைக்குமான எம்சிக்யூஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. கொஸ்டின் நம்பர் 1. 1908 மனநலவியல் இயக்கத்தை தொடங்கி மனநலவியல் சங்கத்தை நிறுவிய முன்னோடி யார்? யாருங்க? கிளிஃபோர்ட் ஃபியர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன். உன் தேவைகளை நிறைவு செய்ய தனிநபருக்கும் அவரது சூழ்நிலைக்கும் இடையே ஒரு இணக்கமான சமநிலையை பேணும் செயல்முறை எது? எதுங்க? பொருத்தப்பாடு. தென் நெக்ஸ்ட் ஒன். ஒரு தனிநபர் சமமான ஈர்ப்பு கொண்ட ஆனால் அதே நேரத்தில் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய இரு இலக்குகளை எதிர்கொள்ளும் போது ஏற்படும் மனப்போராட்டம் எது? எதுங்க? அணுகுதல் மனப்போராட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன். ஒரு மாணவர் ஒரே நேரத்தில் வீடியோ கேம் விளையாடவும் விரும்புகிறார், அதே நேரத்தில் தனக்கு பிடித்த கிரிக்கெட் போட்டியை பார்க்கவும் விரும்புகிறார். இது எதற்கான உதாரணம்? எதற்கான உதாரணம்ங்க? அணுகுதல் மனப்போராட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன். விரும்பத்தகாத அல்லது எதிர்மறையான இரண்டு மாற்று வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க ஒரு தனிநபர் கட்டாயப்படுத்தும் போது ஏற்படும் மன போராட்டம் எது? எதுங்க? விலகுதல் மனப்போராட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன். முன்னால் போனால் சிங்கம், பின்னால் போனால் புலி என்ற பழமொழி எந்த உளவியல் மனப்போராட்ட நிலையை விவரிக்கிறது? எதைங்க? விலகுதல் மனப்போராட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன். ஒரு குறிப்பிட்ட ஒரே இலக்கு ஒரே நேரத்தில் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை கொண்டிருக்கும் போது ஏற்படும் மன போராட்டம் எது? எதுங்க? விலகுதல் மனப்போராட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன். ஒரு மாணவர் ஒரு மதிப்புமிக்க போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற விரும்புகிறார், ஆனால் அதற்கான கடின உழைப்பு மற்றும் நீண்ட நேர படிப்பை கண்டு மிகவும் பயப்படுகிறார். இந்நிலை எதை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? விலகுதல் மனப்போராட்டம். ஒரு குறிக்கோளை நோக்கிய நடத்தை அல்லது ஆசை தடைபடுவதால் ஏற்படும் உணர்ச்சி ரீதியான பதற்றம் மற்றும் திருப்தியற்ற நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? மனமுறிவு. தென் நெக்ஸ்ட் ஒன். கீழ்கண்டவற்றுள் எது மனமுறிவிற்கான அகவயமான அல்லது உளவியல் ரீதியான காரணியாகும்? எதுங்க? அதிக தனிநபர் பதற்றம் மற்றும் குறைந்த தன்னம்பிக்கை. அடுத்து, உள பகுப்பாய்வு கோட்பாட்டில் மன தற்காப்பு உத்திகள் என்ற கருத்தாக்கத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? யாருங்க? சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து, தற்காப்பு நடத்தைகள் நனவிலி மனதால் முதன்மையாக எதிலிருந்து அகத்தை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றன? எதிலிருந்துங்க? பதற்றம் மற்றும் குற்ற உணர்ச்சி. அடுத்து, தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் வினாத்தாள் கடினமாக இருந்ததாக அல்லது ஆசிரியர் கடுமையான முறையில் மதிப்பிட்டதாக கூறுவது எந்த தற்காப்பு நடத்தை? எதுங்க? நியாயப்படுத்துதல், இங்கிலீஷ்ல ரேஷனலைசேஷன். அடுத்து, ஒரு தனிநபர் தனது சொந்த ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள், தூண்டுதல்கள் அல்லது தவறுகளை மற்றொரு நபர் மீது சுமத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? புறத்தெறிதல். அடுத்து, ஒரு ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது கோபமாக இருக்கிறார், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் வீட்டிற்கு சென்று தனது குழந்தைகள் மீது கோபத்தை காட்டுகிறார். இது எதற்கு உதாரணம்? எதுக்குங்க? இடமாற்றம். அடுத்து, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத தூண்டுதல்களை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பயனுள்ள மற்றும் உயர்ந்த செயல்பாடுகளாக மாற்றுவது எந்த தற்காப்பு நடத்தை? எதுங்க? மறைமுக மாற்றுவழி அல்லது உயர்தல், இங்கிலீஷ்ல சப்ளிமேஷன். அடுத்து, ஒரு முதிர்ந்த நபர் கடுமையான மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் போது குழந்தையை போல அழுவதும் அடம் பிடிப்பதும் எந்த வகையான தற்காப்பு நடத்தை? எதுங்க? பின்னோக்கி செல்லுதல். தென் அடுத்து, வேதனை தரும் அதிர்ச்சிகரமான நினைவுகள் அல்லது தடை செய்யப்பட்ட ஆசைகளை நனவு மனதிலிருந்து நனவிலி மனதிற்குள் தானாகவே தள்ளும் செயல்முறை எது? எதுங்க? அடக்குதல். அடுத்து, தன் சக ஊழியரை மனதிற்குள் வெறுக்கும் ஒருவர் வெளியே அவரிடம் மிகவும் அன்பாகவும் நட்புடனும் பழகுவது எந்த தற்காப்பு நடத்தை? எது? எதிர் செயல் உருவாக்கம், ரியாக்ஷன் ஃபார்மேஷன். தென் அடுத்து,
கல்வியில் பின்தங்கிய ஒரு மாணவர் விளையாட்டில் விதிவிலக்காக கடினமாக உழைத்து பள்ளியின் சாம்பியனாக மாறுவது எதற்கான சிறந்த உதாரணம்? எதுக்குங்க? ஈடு செய்தல், காம்பன்சேஷன். தென் அடுத்து, சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற மனப்பான்மை எந்த தற்காப்பு நடத்தையின் வடிவமாகும்? எதுங்க? ரேஷனலைசேஷன், நியாயப்படுத்துதல். தென் அடுத்து, மிதித்த தக்காளி பழம் போல் இனிக்கும் என்ற தத்துவம் எதன் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது? எதன் கீழ்ங்க? நியாயப்படுத்துதல். தென் அடுத்து, மனநலம் என்பது மிகச் சரியாக எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? எப்படிங்க வரையறுக்கிறாங்க? ஒரு நபர் தனது திறனை உணர்ந்து சாதாரண வாழ்க்கையின் அழுத்தங்களை எதிர்கொண்டு பயனுள்ள முறையில் வாழக்கூடிய உணர்ச்சி மற்றும் உளவியல் நல்வாழ்வு நிலை அப்படின்னு மனநலம் வரையறுக்கிறாங்க. தென் அடுத்து, மனநலவியல் என்பது எதனை கையாளும்? அறிவியலும் கலையும் ஆகும். எதைங்க கையாளும்? மனநலத்தை பாதுகாத்தல் மற்றும் மனநல குறைபாடுகளை தடுத்தல். தென் அடுத்து, பள்ளியில் கடுமையாக திட்டப்பட்ட ஒரு குழந்தை ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து அனைவரையும் தண்டிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோவாக தன்னை கற்பனை செய்து பார்ப்பது எந்த தற்காப்பு நடத்தை? எதுங்க? பகற்கனவு காணல். தென் அடுத்து, உளவியல் ஆய்வுகளின்படி ஒரு மனநல ஆரோக்கியமுள்ள ஆசிரியர் என்பவர் எதனை கொண்டிருப்பார்? ஆன்சர், உணர்ச்சி முதிர்ச்சி, சுய ஏற்பு மற்றும் வகுப்பறை யதார்த்தங்களுக்கு ஏற்ற அதிக தகவமைப்பு திறன். தென் அடுத்து, ஒரு வளரிளம் பருவ ரசிகர் தனக்கு பிடித்த திரைப்பட நட்சத்திரங்களின் ஆடை, உடை, தலைமுடி அலங்காரம் மற்றும் நடத்தை முறைகளை பின்பற்றுவது எந்த தற்காப்பு நடத்தையை பிரதிபலிக்கிறது? எதைங்க? அடையாளம் காணல். தென் அடுத்து, மன அழுத்தத்தை தரும் ஒரு பிரச்சனை அல்லது வேதனை தரும் எண்ணத்தை பற்றிய சிந்தனையை தெரிந்தே விழிப்புணர்வுடன் தள்ளி போடும் செயல்முறை எது? எதுங்க? ஒடுக்குதல். தென் அடுத்து, வகுப்பறையில் கடுமையான உணர்ச்சி பொருத்தப்பாடின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு மாணவரின் முதன்மை அறிகுறி எது? எதுங்க? தொடர்ச்சியான தனித்திருக்கும் நடத்தை, திடீர் ஆக்ரோஷமான வெளிப்பாடுகள் மற்றும் கல்வியில் கவனம் குறைதல். தென் அடுத்து, கண்ணெதிரே இருக்கும் ஒரு தெளிவான வேதனை தரும் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு தனிநபர் முற்றிலும் மறுக்கும் தற்காப்பு உத்தி எது? எதுங்க? மறுத்தல். அடுத்து, நீடித்த மன அழுத்தத்திற்கு உடலின் 3 கட்ட உடலியல் பதிலை விவரிக்க ஹான்ஸ் செலியே அறிமுகப்படுத்திய புகழ்பெற்ற மாதிரி எது? எதுங்க? பொது தகவமைப்பு நோய் குறித்தொடர். தென் அடுத்து, ஹான்ஸ் செவிலியேயின் பொது தகவமைப்பு நோய்க்குறியின் 3 நிலைகளின் சரியான காலவரிசை எது? எதுங்க? எச்சரிக்கை நிலை, எதிர்ப்பு நிலை, சோர்வு நிலை. தென் அடுத்து, ஒரு தனிநபரை சிறப்பாக செயல்பட தூண்டும் நேர்மறையான, ஊக்கமளிக்கும் மற்றும் ஆரோக்கியமான மன அழுத்த வடிவம் எது? எதுங்க? நல் மன அழுத்தம். தென் அடுத்து, உடலியல் சோர்வு மற்றும் உளவியல் முறிவுக்கு வழிவகுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் விரும்பத்தகாத எதிர்மறை மன அழுத்தம் எது? எதுங்க? துயர மன அழுத்தம். தென் அடுத்து, அதிகப்படியான மற்றும் நீடித்த பணி அல்லது கல்வி மன அழுத்தத்தால் ஏற்படும் உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியான கடுமையான சோர்வு நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறுங்க அழைக்கப்படுது? மனத்தளர்ச்சி அல்லது முற்றிலுமாக சோர்ந்து போதல். தென் அடுத்து, பிரைட்மேன் மற்றும் ரோசன்மேன் விவரித்த அதிக போட்டி மனப்பான்மை, அவசரம், ஆக்ரோஷம் மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்படும் இதய நோய்களுக்கு ஆளாகும் ஆளுமை வகை எது? எதுங்க? வகை ஏ ஆளுமை, டைப் ஏ பர்சனாலிட்டி. தென் அடுத்து, அமைதியான, பதற்றம் இல்லாத, பொறுமையான மற்றும் மன அழுத்தம் சார்ந்த கோளாறுகளுக்கு குறைவாக ஆளாகும் ஆளுமை வகை எது? எதுங்க? டைப் பி பர்சனாலிட்டி, வகை பி ஆளுமை. தென் அடுத்து, கல்வியில் தடுப்பு முறை மனநலவியல் சேவைகளின் முதன்மை பணி என்ன? என்னங்க? உளவியல் பிரச்சனைகள் மற்றும் பொருத்தப்பாடின்மை ஏற்படுவதை முன்கூட்டியே கணித்து தடுத்தல். அடுத்து, யதார்த்தத்துடனான தொடர்பை இழக்காமல் ஆளுமையின் கட்டமைப்பில் சிதைவை ஏற்படுத்தும் கடுமையான உள் மன போராட்டத்தால் ஒரு தனிநபர் பாதிக்கப்படும் நிலை
எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? எவ்வாறுங்க? நரம்பு பிறழ்ச்சி அல்லது லேசான மனநோய். தென் அடுத்து, தனிநபர் யதார்த்தத்துடனான தொடர்பை முற்றிலும் இழந்து மனப்பால் மாய காட்சிகள் மற்றும் பிரமைகளால் பாதிக்கப்படும் கடுமையான மனநோய் எது? எதுங்க? தீவிர மனநோய், சைக்கோசிஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், உணர்ச்சி ஆரோக்கியத்தின் பின்னணியில் பதற்றம் என்பது எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? எவ்வாறுங்க? உடனடி தெளிவான வெளிப்புற அச்சுறுத்தல் இல்லாமல் ஏற்படும் ஒரு பொதுவான தெளிவற்ற விரும்பத்தகாத பய உணர்வு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஏற்கனவே மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ள தனிநபர்களை குணப்படுத்துவதிலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் கவனம் செலுத்தும் மனநலவியல் அணுகுமுறை எது? எதுங்க? குணப்படுத்தும் அணுகுமுறை. தென் நெக்ஸ்ட் ஒன், சூழ்நிலையை மேம்படுத்துவதன் மூலம் தனிநபர்களின் தற்போதைய நல்ல மனநலத்தை பேணவும் மேம்படுத்தவும் உதவும் மனநலவியல் சேவை எது? எதுங்க? பாதுகாப்பு அல்லது மேம்பாட்டு சேவை. தென் நெக்ஸ்ட் ஒன், பள்ளி பொருத்தப்பாட்டை பாதிக்கும் வகையில் ஒரு குழந்தையிடம் தொடர்ச்சியாக காணப்படும் கவனக்குறைவு, அதிகப்படியான துடிப்பு மற்றும் தூண்டுதல் நடத்தை போன்ற நிலை எது? எதுங்க? கவனக்குறைவு மற்றும் மிகை இயக்க குறைபாடு. அடுத்து, ஒரு தனிநபர் ஒரு குறிப்பிட்ட பொருள், செயல்பாடு அல்லது சூழ்நிலையை கண்டு தீவிரமான பகுத்தறிவற்ற பயத்தை எதிர்கொள்ளும் நிலை எது? எதுங்க? ஃபோபியா, பயம். தென் நெக்ஸ்ட் ஒன், தேர்வு அறைகளில் மட்டும் ஒரு மாணவருக்கு ஏற்படும் தீவிர பதற்றம், விரைவான இதய துடிப்பு மற்றும் வியர்த்தல் ஆகியவற்றால் அவர் எதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்? எதனால்ங்க? தேர்வு பதற்றம். தென் அடுத்து, ஜனநாயக பூர்வமான ஊடாடத்தக்க மற்றும் அச்சுறுத்தல் இல்லாத வகுப்பறை சூழலை உருவாக்க ஆசிரியர் எடுக்கும் திட்டமிட்ட முயற்சி எதனை நேரடியாக மேம்படுத்துகிறது? எதைங்க? மாணவர்களின் நேர்மறையான மனநலம் மற்றும் சிறந்த பொருத்தப்பாட்டை. தென் அடுத்து, உளவியல் ஒரு தனிநபர் இரண்டு எதிர்மறையான மாற்று வழிகளால் ஈர்க்கப்பட்டு அச்சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியாத நிலை எதனை ஏற்படுத்துகிறது? எதைங்க ஏற்படுத்துது? கடுமையான மனமுறிவு மற்றும் மன அழுத்தம். தென் அடுத்து, ஒரு அகத்தற்காப்பு நடத்தை முதன்மையாக எந்த மன விழிப்புணர்வு நிலையில் செயல்படுகிறது? எதுலைங்க? நனவிழி மனம், அன்கான்ஷியஸ் லெவல். தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு சீரான உறவை அடைவதற்காக ஒருவரது சொந்த நடத்தையை மாற்றுவது அல்லது சூழ்நிலை தேவைகளை மாற்றி அமைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறுங்க? தகவமைப்பு அல்லது பொருத்தப்பாடு. தென் நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 51, ஒரு நபருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கிறது, ஆனால் அது மிகவும் ஆபத்தான இடத்திற்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டுள்ளது. இது எத்தகைய மனப்போராட்டம்? எத்தகையதுங்க? அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு தனிநபர் இரண்டு மாற்று வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் போது அந்த இரண்டு வழிகளிலுமே நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் கலந்து இருந்தால் அந்த மனப்போராட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுது? இரட்டை அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன், வேலையற்ற ஒரு இளைஞர் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார், ஆனால் நிதி பொறுப்புகளுக்கு பயப்படுகிறார். அதே நேரத்தில் தொழில் தொடங்க விரும்புகிறார், ஆனால் நஷ்டம் ஏற்படும் என்று பயப்படுகிறார். இந்நிலை எதை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? இரட்டை அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம். தென் அடுத்து, மனமுறிவு எப்போதும் ஏதோ ஒரு வடிவிலான ஆக்ரோஷமான நடத்தைக்கு வழிவகுக்கும் என்று கூறும் மனமுறிவு ஆக்ரோஷ கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? யாருங்க? டாலட் மற்றும் மில்லர். தென் நெக்ஸ்ட் ஒன், சமூக விதிகள், வறுமை அல்லது குடும்ப கட்டுப்பாடுகள் போன்ற வெளிப்புற தடைகள் ஒரு தனிநபர் தனது இலக்கை அடைவதை தடுக்கும் போது ஏற்படுவது எது? எதுங்க? புற அல்லது சூழ்நிலை மனமுறிவு. தென் நெக்ஸ்ட் ஒன், குறைந்த மதிப்பெண்கள் காரணமாக மருத்துவ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாத ஒரு மாணவர் தனது துறையை மாற்றி பயோடெக்னாலஜியில் மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது எதற்கான உதாரணம்? எதுக்குங்க? மாற்றி இலக்கை ஏற்பது, சப்ஸ்டிடியூஷன். தென் நெக்ஸ்ட் ஒன்,
ஒரு தனிநபர் கற்பனை உலகிலும் பகற்கனவிலும் மூழ்குவதன் மூலம் மன அழுத்தத்தை தரும் யதார்த்தத்திலிருந்து தப்பிக்கும் உளவியல் நிகழ்வு எது? எதுங்க? கற்பனை உலகம் அல்லது பகற்கனவு, ஃபேண்டசி. தி நெக்ஸ்ட் ஒன். கடுமையான அலுவலக மன முறிவை எதிர்கொள்ளும் ஒருவர் அங்கிருக்கும் நாற்காலிகளை உதைப்பது அல்லது கதவுகளை வேகமாக சாத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது எத்தகைய எதிர்வினை? எத்தகையதுங்க? இடமாற்ற ஆக்ரோஷம். தி நெக்ஸ்ட் ஒன். ஒரு குறிப்பிட்ட துறையில் உள்ள பலவீனத்தை மறைப்பதற்காக மற்றொரு துறையில் உள்ள தனது திறமையை அதிகப்படுத்துவதன் மூலம் ஈடுகட்டும் தற்காப்பு நடத்தை எது? எதுங்க? ஈடு செய்தல், காம்பன்சேஷன். தி நெக்ஸ்ட் ஒன். ஒரு தனிநபர் தனது தடை செய்யப்பட்ட ஆசைகள் அல்லது தூண்டுதல்களை விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு மனதிற்குள் ஒடுக்கும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? ஒடுக்குதல். தி நெக்ஸ்ட் ஒன். அதிக ஆக்ரோஷமான குணம் கொண்ட ஒரு நபர் இராணுவத்தில் சேர்வது அல்லது தொழில்முறை குத்துச்சண்டை வீரராக மாறுவது எதற்கான சிறந்த வெளிப்பாடு? எதுக்குங்க? மறைமுக மாற்றுவழி அல்லது உயர்தல், சப்ளிமேஷன். தி நெக்ஸ்ட் ஒன். வேலை நேர்காணலில் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் அந்த வேலை தனது தரத்திற்கு தகுதியற்றது என்று கூறுவது எதற்கான உதாரணம்? எதுக்குங்க? நியாயப்படுத்துதல், ரேஷனலைசேஷன். தென் அடுத்து, ஒரு மாணவர் தான் மிகவும் மதிக்கும் ஆசிரியரின் படிப்பு பழக்க வழக்கங்கள், மதிப்புகள் மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுவது எந்த உளவியல் தற்காப்பு நடத்தை? எதுங்க? அடையாளம் காணல், ஐடென்டிஃபிகேஷன். தி நெக்ஸ்ட் ஒன். புதிதாக பிறந்த தம்பியை பார்த்து பொறாமைப்படும் ஒரு குழந்தை மீண்டும் குழந்தையைப் போல படுக்கையில் சிறுநீர் கழிப்பதும் கட்டை விரலை சப்புவதும் எந்த தற்காப்பு நடத்தை? எதுங்க? பின்னோக்கி செல்லுதல். தி நெக்ஸ்ட் ஒன். ஜஹோடா ஆரோக்கியமான ஆளுமைக்கான குறிப்பிட்ட அளவுகோல்களை கூறினார். கீழ்கண்டவற்றுள் எது நேர்மறையான மனநலத்திற்கான அவரது அளவுகோல் அல்ல? எதுங்க? முடிவுகளுக்கு மற்றவர்களை முற்றிலும் சார்ந்திருப்பது. தி நெக்ஸ்ட் ஒன். பள்ளிகளில் மனநலவியல் இயக்கத்தின் முதன்மை நோக்கம் என்ன? எதுங்க முதன்மை நோக்கமா இருக்கு? குழந்தைகளின் விரிவான உணர்ச்சி, சமூக மற்றும் உளவியல் பொருத்தப்பாட்டை வளர்ப்பது. தென் அடுத்து, ஒரு மாணவரிடம் காணப்படும் நீடித்த சோகம், அனைத்து செயல்பாடுகளிலும் ஆர்வம் இழப்பு, தொடர்ச்சியான சோர்வு மற்றும் பயனற்ற உணர்வு ஆகியவை எதற்கான முக்கிய அறிகுறிகளாகும்? எதுக்குங்க? மனச்சோர்வு. தி நெக்ஸ்ட் ஒன். ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஒரு மாணவரின் மனநலத்தை அதிகம் பாதிக்கும் சூழ்நிலை காரணி எது? எதுங்க? குடும்பத்தின் உணர்ச்சி பூர்வமான சூழல் மற்றும் வளர்ப்பு முறை. தி நெக்ஸ்ட் ஒன். நீண்ட கால மன அழுத்தம் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை தூண்டி எந்த மன அழுத்த ஹார்மோனை அதிக அளவில் சுரக்க செய்கிறது? எதைங்க? கார்டிசோல். தி நெக்ஸ்ட் ஒன். மனம் ஒருமுகப்படுத்துதல், ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் மற்றும் தசை தளர்வு பயிற்சிகள் ஆகியவை எதற்கான பயனுள்ள உத்திகளாகும்? எதுக்குங்க? மன அழுத்த மேலாண்மை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். தி நெக்ஸ்ட் ஒன். கல்வி உளவியலில் ஒரு குழந்தை எப்போது பொருத்தப்பாடற்ற குழந்தை என்று கருதப்படுகிறார்? எப்பைங்க? சக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சூழ்நிலை தேவைகளுடன் திருப்திகரமான உறவை ஏற்படுத்த தவறும்போது. தி நெக்ஸ்ட் ஒன். கல்வி பளு காரணமாக மனத்தளர்ச்சி அடைந்த ஒரு மாணவரின் அறிகுறி எது? எதுங்க? தொடர்ச்சியான சோர்வு, பள்ளியின் மீது வெறுப்பு மனப்பான்மை மற்றும் கல்வியில் கடுமையான வீழ்ச்சி. தி நெக்ஸ்ட் ஒன். வகுப்பறையில் சர்வாதிகார மற்றும் கடுமையான தண்டனை வழங்கும் தலைமைத்துவ முறையை பயன்படுத்தும் ஆசிரியர் மாணவர்களிடம் எதனை அதிகரிப்பார்? எதைங்க அதிகரிப்பாங்க? பதற்றம், மனமுறிவு மற்றும் ஆக்ரோஷமான நடத்தை. தி நெக்ஸ்ட் ஒன். மனநலம் என்ற கருத்து ஒரு தனிநபர் எவ்வாறு இருப்பதை குறிக்கிறது? எப்படிங்க இருக்கிறத குறிக்குது? உடல், மனம் மற்றும் சமூக ரீதியாக ஒருங்கிணைந்த மற்றும் சீரான நிலையில் இருப்பது. தி நெக்ஸ்ட் ஒன். பொருத்தப்பாடு என்பது ஒரு நபர் தனக்கும் தன் சூழ்நிலைக்கும் இடையே ஒரு இணக்கமான உறவை உருவாக்க தனது நடத்தையை தொடர்ச்சியாக மாற்றியமைக்கும் செயல்முறையாகும் என்று கூறியவர் யார்? யாருங்க? ஸ்கின்னர். தி நெக்ஸ்ட் ஒன். ஒரு மாணவரால் தனது சொந்த உடல் குறையை ஏற்றுக்கொள்ள முடியாமல்
அதே போன்ற குறைகளை கொண்ட மற்றவர்களை அவமதிப்பது எந்த தற்காப்பு நடத்தை? எந்த தற்காப்பு நடத்தைங்க? புறத்தெறிதல். தென் நெக்ஸ்ட் ஒன், கிரேக்க முன்னோட்டான இயு அப்படின்னா நல்லன்னு அர்த்தங்க என்பதை அழுத்தத்துடன் சேர்த்து யூஸ்ட்ரஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? யாருங்க? ஹான்ஸ் செலியே. தென் நெக்ஸ்ட் ஒன், சிந்தனை, புலன்காட்சி, மொழி மற்றும் சுய உணர்வு ஆகியவற்றில் ஏற்படும் பாதிப்புகளால் வகைப்படுத்தப்படும் ஒரு கடுமையான நீடித்த மனநோய் எது? எதுங்க? மனச்சிதைவு நோய். தென் நெக்ஸ்ட் ஒன், வாழ்க்கையின் தேவைகளை எதிர்கொள்ளும் இந்த மாறும் செயல்முறை ஒரு வாழ்நாள் சவாலாகும். ஏனெனில் இது ஒரு மனித தேவைகளும் சூழ்நிலை தேவைகளும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. தென் நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 80, கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மனப்போராட்டம் அல்லது மனமுறிவை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நேரடி முறையாக கருதப்படுகிறது? எதுங்க? பிரச்சனையை பகுப்பாய்வு செய்தல், தடைகளை நீக்குதல் அல்லது மாற்று வழிகளை கண்டறிதல். தென் நெக்ஸ்ட் ஒன், மனமுறிவால் ஏற்படும் உள் உணர்ச்சி பதற்றத்தை தற்காலிகமாக குறைப்பதற்காக ஒரு நபர் சண்டையிடுவது போன்ற ஆக்ரோஷமான செயல்களில் ஈடுபடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்றாங்க? உணர்ச்சி வடிகால் அல்லது மன தூய்மை. தென் நெக்ஸ்ட் ஒன், வகுப்பறையில் முற்றிலும் பாதுகாப்பாக அன்பு செலுத்தப்பட்டு மதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக உணரும் நிலை ஒரு மாணவரின் எத்தகைய தேவையை நிறைவு செய்கிறது? எத்தகைய தேவைங்க? உளவியல் அல்லது உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு நபர் விரும்பத்தகாத யதார்த்தத்தை அல்லது இல்லாதது போல நடந்து கொள்வதன் மூலம் புறக்கணிக்கும் தற்காப்பு நடத்தை எது? எதுங்க? மறுத்தல். தென் நெக்ஸ்ட் ஒன், கணிதத்தை கற்க முடியாத ஒரு மாணவர் கணிதம் என்பது வாழ்க்கையில் எந்த ஒரு நடைமுறை பயனும் இல்லாத ஒரு தேவையற்ற பாடம் என்று கூறுவது எது? எதுங்க? நியாயப்படுத்துதல், ரேஷனலைசேஷன். தென் அடுத்து, உணர்ச்சி அதிர்ச்சியிலிருந்து மீண்ட மாணவர்களுக்கு மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தும் மனநலவியல் கட்டமைப்பு எது? எதுங்க? குறைதீர் அல்லது மறுவாழ்வு மனநலவியல். தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு மாணவரால் நாற்காலியில் அமைதியாக அமர முடியாமல் தொடர்ந்து கால்களையோ கைகளையோ தட்டிக்கொண்டே இருக்கும் இயக்க குறைபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறுங்க அழைக்கப்படுது? மிகை இயக்கம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் தீவிர மனநோய் இல்லாமல் லேசான மனநோய் உடைய ஒரு மாணவரின் அறிகுறி எது? எதுங்க? யதார்த்தத்தை பற்றிய முழு விழிப்புணர்வை கொண்டிருந்தும் கடுமையான பயம் அல்லது பதற்றத்தால் பாதிக்கப்படுவது. தென் நெக்ஸ்ட் ஒன், உலக சுகாதார அமைப்பின்படி ஆரோக்கியம் என்பது எத்தகைய முழுமையான நிலையாகும்? எத்தகையதுங்க? உடல், மனம் மற்றும் சமூக நல்வாழ்வு நிலை. தென் நெக்ஸ்ட் ஒன், மன அழுத்தத்தை தரும் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை எழுதி வைப்பதன் மூலம் உள் பதற்றத்தை வெளிப்படுத்தும் உளவியல் உத்தி எது? எதுங்க? உணர்ச்சி வெளிப்பாட்டு எழுத்துமுறை. தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு பள்ளி ஆலோசகர் பொருத்தப்பாடற்ற ஒரு மாணவருக்கு எவ்வாறு மிகச்சிறந்த முறையில் உதவ முடியும்? எப்படிங்க உதவ முடியும்? இரக்கத்துடன் கேட்பதன் மூலமும் ஆலோசனைகள் வழங்குவதன் மூலமும் நடத்தையின் மூல காரணங்களை புரிந்து கொள்வது. தென் நெக்ஸ்ட் ஒன், வகுப்பில் ஒரு மாணவர் கடினமான இயற்பியல் வீட்டு பாடத்தை செய்வது அல்லது ஆசிரியரிடமிருந்து கடுமையான தண்டனையை எதிர்கொள்வது ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது எது? என்னங்க? விலகுதல், விலகுதல் மனப்போராட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன், பொது தகவமைப்பு நோய்க்குறியின் எந்த கட்டத்தில் உடல் சண்டையிடு அல்லது பரந்தோடிப்போ எதிர்வினை மூலம் ஆற்றல் வளங்களை திரட்டுகிறது? எது மூலம்ங்க? எச்சரிக்கை எதிர்வினை நிலை மூலம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு தனிநபர் மன அழுத்த காரணியை தீர்க்காமல் நீண்ட காலம் எதிர்ப்பு நிலையில் இருந்தால் அவர் இறுதியில் எந்த நிலைக்கு செல்வார்? எங்கெங்க போவார்? சோர்வு நிலைக்கு போவார், எக்ஸாஷன் ஸ்டேஜ். தென் நெக்ஸ்ட் ஒன், அதிக ஒத்துழைப்பு, செயலற்ற தன்மை, எதிர்மறை உணர்ச்சிகளை அடக்குதல் மற்றும்
புற்றுநோய்க்கு ஆளாகும் பண்புகளை கொண்ட வகை சி ஆளுமை யாரால் முன்மொழியப்பட்டது? யாராலைங்க? லிடியா டெமோஷோக். தென் நெக்ஸ்ட் ஒன். பொறியியல் கல்லூரியில் சேர முடியாத ஒரு மாணவர் இயந்திரங்களுக்கு அருகிலேயே இருப்பதற்காக ஒரு மெக்கானிக்கல் பட்டறையில் வேலை செய்ய தொடங்குவது எந்த தற்காப்பு நடத்தை? எதுங்க? மாற்று இலக்கை ஏற்பது, சப்ஸ்டிடியூஷன். த நெக்ஸ்ட் ஒன். மனநலவியல் பழக்க வழக்கங்கள் உகந்ததாக வாழ்க்கையின் எந்த கட்டத்திலிருந்து தொடங்க வேண்டும்? எந்த கட்டத்திலிருந்துங்க? ஆரம்ப குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்க வேண்டும், இயர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜ். தென் நெக்ஸ்ட் ஒன். ஒரு மாணவர் நண்பர்களுடன் திரைப்படத்திற்கு செல்வதா அல்லது குடும்ப விழாவில் கலந்து கொள்வதா என்று தீர்மானிக்க முடியாமல் தவிக்கும் போது அவர் எதனை எதிர்கொள்கிறார்? எதைங்க? மன போராட்டம், கான்ஃப்ளிக்ட். தென் நெக்ஸ்ட் ஒன். மன அழுத்தத்தை தரும் ஒரு சூழ்நிலையை மிகவும் நேர்மறையான அல்லது நிர்வகிக்கக்கூடிய ஒன்றாக மறுவரையறை செய்யும் உளவியல் செயல்முறை எது? எதுங்க? அறிவாற்றல் மறுமதிப்பீடு. த நெக்ஸ்ட் ஒன். மாணவர்களின் மனநலத்தை மேம்படுத்துவதற்கான ஆரோக்கியமான வகுப்பறை மேலாண்மை உத்தி கீழ்கண்டவற்றுள் எது அல்ல? எது இல்லைங்க? குறைந்த மதிப்பெண்களுக்காக மாணவர்களை பொது வெளியில் அவமதிப்பது. த நெக்ஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 100. கல்வியில் மனநலம் மற்றும் மனநலவியலின் இறுதி தத்துவார்த்த நோக்கம் ஒவ்வொரு தனிநபரும் எதனை அடைய உதவுவதாகும்? எதனை அடையுங்க? சுய உணர்தல் மற்றும் ஆளுமையின் இணக்கமான ஒருங்கிணைப்பு. ஸோ டோட்டலி சைக்காலஜி யூனிட் 1லேருந்து யூனிட் 9 வரைக்கும் 900 இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்த்துருக்கோங்க. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முகை அகாடமிக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Keep learning, keep growing, keep winning. Thank you.